இதுக்காக இந்த ஆஷாட நவராத்திரி தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் விவசாயம் செழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேண்டுதலை பண்ணாங்க. அதாவது அம்பாளுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா கலப்பை ஏந்தி இருப்பாங்க. அது உழவர்களுடைய பிரதான எந்திரம் இல்லையா, அதனால் அதுவும் மட்டும் இல்லாமல் அம்பாளுடைய அந்த கூர்மையான கொம்புகளையும் வச்சு அவங்க பூமியை பிளந்துக்கிட்டு போவாங்க. அப்போது அந்த ஆழை உழுது நம்ம விதை விதைச்சோம் அப்படின்னா அந்த பயிர் நன்றாக செழித்து வளரும். அப்படிங்கிறனால இந்த ஆடி பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாட்களில் வராகி அன்னைக்கு முறையாக பூஜை எல்லாம் செஞ்சு அந்த விதைகளை எல்லாம் வச்சு செஞ்சுட்டு ஆடி மாதத்தில் அவங்க விதை விதைச்சு அதற்கான பலனை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது தொன்று தொட்டு நடந்துட்டு இருக்க விஷயம். இதுக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவைகள் எது இருக்குது அப்படின்னாலும் இந்த 9 நாட்கள் நம்ம விரதம் இருந்து வழிபாட்டு முறைகளை பண்ணலாம். சரி, இப்போ அடுத்ததாக விரத முறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூன் 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு துவங்குது. அதனால் நீங்கள் விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் புதன்கிழமையே பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி